ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்னே சொல்லலாம். இனி வீட்ல இந்த ஸ்நாக் கேட்கும்போதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, பாகு எடுத்து செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல. டக்குன்னு இந்த 4 பொருள் இருந்துச்சுன்னா, உடனே நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபியா தான் இருக்கும். வாங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு அதிரசம் ரெசிபி பாகெல்லாம் எடுக்காம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே நான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே நீங்கள் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு. 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நல்லா பொடியாக இருக்கும் பாருங்கள். நைஸாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க. 3/4 கப் கோதுமை மாவு, 3/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை. இந்த 3 பொருளையும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம அப்படியே ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை 3யும் நம்ம சேர்த்தோம்னா கரெக்டாக 2 கப் அளவுக்கு வரும். அதே அளவுக்கு நான் வெல்லம் இப்போ எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எவ்வளோ எடுத்துமோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசி கல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகரண்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவிற்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கணும். உருண்டை கட்டாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வச்சு நீங்கள் நல்லா கலந்து கொடுக்கும்போது உருண்டை கட்டாமல் மிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடு ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா சூடு ஆறினதும் கெட்டியாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் தட்டி போடும்பொழுது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கோங்க. இது போல் ஒரு மைக்கா ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாழை இலை வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தட்டி போடுவோம். நல்லா ரவுண்டாக தட்டணுன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு இந்த மைக்கா ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவு வச்சு இப்படி கையில் தட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாகவே நான் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கையிலையும் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் நெய் கூட போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டு கூட தட்டிக்கலாம். அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான். மாவு மட்டும் நல்லா கெட்டியாக குக் பண்ணி எடுக்கணும். இலக்கமாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். மாவு போட்டதுமே மேலே கொஞ்சம் எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ தட்டி வச்சுருக்கிற மாவு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். கலரும் ஒரே மாதிரி மாறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து கலர் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போது
இன்னொரு கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி தட்டி நான் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாவு தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ ஸ்நாக் வந்து நமக்கு வந்திருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக சாப்பிடவே ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டான அதிரசம் ரெசிபின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பாகெல்லாம் எடுத்து அதிரசம் வந்து செய்கிறது ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக அதிரசம் டேஸ்ட்லேயே ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு மேலே எள்ளு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவு தட்டும் போதே கொஞ்சம் எள்ளு வந்து சேர்த்துட்டு தட்டிக்கிட்டிங்கன்னா அது மாவோட நல்லா ஒட்டிடும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எள்ளோடு இருக்கும். எள்ளு வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தட்டி செஞ்சுக்கோங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு அதிரசம் ரெசிபி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.